நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நகர்ப்புறங்களில் ஒரு கழிப்பறை உள்ள வீட்டில் 4 பேர் வசித்தாலே அந்த வீட்டில் உள்ளவர்கள் காலை நேரங்களில் எவ்வளவு அவஸ்தைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அப்படி இருக்க 4 கழிப்பறை கொண்ட விடுதியில் 120 கல்லூரி மாணவிகள் தங்கியிருந்தால் எப்படி இருக்கும்? அதாவது அவசரமாக ஒரே நேரத்தில் ஒரே கல்லூரிக்கு ஒரே நேரத்தில் செல்ல வேண்டிய அவசர சூழலில் ஒரு கழிப்பறையை 30 பேர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றால் எவ்வளவு மரண அவஸ்தைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இப்படி மாணவிகள் மரண அவஸ்தையை எதிர்கொண்டுள்ள சூழலில் திடீரென அருகில் உள்ள பள்ளி மாணவிகளின் விடுதியை புதுப்பிக்கப் போகிறார்கள். எனவே அங்குள்ள 30 பள்ளி மாணவிகளும் இப்படிப்பட்ட கல்லூரி விடுதியில் தங்க வைக்கப்பட்டால் எப்படி இருக்கும்? இந்த வருடம் இன்னும் 35 பள்ளி மாணவிகள் சேரப்போகிறார்கள் என கூறப்படுகிறது. கல்லூரி மாணவிகளும் புதிதாக விடுதியில் சேரும் வாய்ப்புள்ளது. இதையெல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் குறைந்தபட்சம் 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் 4 கழிப்பறைகளை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதுவும் ஒரு டாய்லெட்டை ஒரே நேரத்தில் 50 மாணவிகள் பயன்படுத்த வேண்டியிருக்கும். இந்த மரண அவஸ்தைகள் மாவட்ட நிர்வாகத்துக்கோ பள்ளி கல்வித்துறைக்கோ முன்கூட்டியே தெரியாதா என கூறித்தான் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் விடுதியில் தங்கியிருக்கும் பள்ளி கல்லூரி மாணவிகள். எங்கு நடக்கிறது இந்த அவலம் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருச்சி கண்டோன்மென்ட் பகுதியில் உள்ளது ஆதிதிராவிடர் நலக்கல்லூரி மாணவியர் விடுதி. இங்கு தங்கியுள்ள சுமார் 120க்கும் மேற்பட்ட மாணவிகள் அடிப்படை வசதிகள் இன்றி கல்வி பயின்று வரும் நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக 120 கல்லூரி மாணவிகளுக்கு மேல் தங்கியிருக்கும் கல்லூரி விடுதியில் 4 கழிப்பறைகள் தான் உள்ளன. இந்த வருடம் இன்னும் புதிய மாணவிகள் சேரக்கூடிய நிலை உள்ளது. இப்படி ஏற்கனவே மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கும் மாணவிகளுக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதாவது அருகிலுள்ள ஆதிதிராவிடர் நலப்பள்ளி மாணவிகளுக்கான விடுதி இடியும் தருவாயில் இருந்ததை காரணமாக வைத்து அந்த மாணவிகளும் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் இந்த கல்லூரி விடுதிக்கு மாற்றப்பட்டுள்ளனர். 120ஆக இருந்த மாணவிகளின் எண்ணிக்கை 150ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் வரும் கல்வியாண்டில் பள்ளி மாணவிகள் இன்னும் 35 பேர் புதிதாக சேர்க்கப்படலாம் என கூறப்படுகிறது. அப்படி பார்த்தால் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் கொண்ட விடுதியாக மாறும் என கணிக்கப்படுகிறது. எனவேதான் 200 மாணவிகளில் ஒரு கழிப்பறையை 50 பேர் பயன்படுத்த வேண்டிய மிக கொடூரமான அவலநிலை ஏற்பட்டுள்ளது. 4 குளியலறை மட்டுமே இருப்பதால் திறந்த வெளிகளில் வந்து மாணவிகள் குளிக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தங்கும் அறைகள், கழிப்பறைகள், குளியல் அறைகள் என தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் கூடுதலாக மாணவிகளை தங்க வைத்தது ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் உயர்கல்வித்துறையின் மோசமான நிர்வாகத்தை வெளிப்படுத்துகிறது என மாணவிகள் கடுமையாக கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில்தான் மாணவிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு டார்ச் லைட்டுகளை ஏந்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதாவது மாணவிகள் விடுதியிலிருந்து பேரணியாக சென்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு செல்போன் டார்ச் லைட்டுகளை ஏந்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்ய வருவதில்லை, துறை அமைச்சரும் கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு எழும்பியுள்ளது. பள்ளி மாணவிகளின் விடுதி சரி செய்யப்படும் வரைதான் கல்லூரி விடுதிக்கு பள்ளி மாணவிகள் மாற்றப்பட்டுள்ளார்கள். விரைவில் பள்ளி மாணவிகள் விடுதி புதுப்பிக்கப்படும் என்ற அதிகாரிகள் மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளனர்.
அதுவும் அவசரமாக பள்ளி கல்லூரிக்கு கிளம்ப வேண்டிய சூழலில் அவசரமாக கழிப்பறையை பயன்படுத்த வேண்டியிருக்கும். இது உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் மரண அவஸ்தையை ஏற்படுத்தும். நோய் தொற்றுகளும் ஏற்படும். ஆனால் இதற்கெல்லாம் மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட பிறகுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டுமா? முன்கூட்டியே இதை திட்டமிட்டு நடவடிக்கை எடுத்திருக்கலாமே. புதிய கழிப்பறைகளை கட்டி கொடுத்திருக்கலாமே. குறைந்தபட்சம் டாய்லெட்களையாவது வைத்திருக்கலாமே என மாணவிகள் கேள்வி எழுப்புகிறார்கள். திருச்சியில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க அரசு பள்ளி கல்லூரி விடுதிகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் கலைவேந்தன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.